பர்சனல் ஒப்பீனியன் இல்லாமல் ஒரு கிரியேட்டர் ஒரு படைப்பாளி ஒரு கதையை உருவாக்கவே முடியாது. ஒரு கதையின் முடியல ஓவியத்தை கூட உருவாக்க முடியாது. இதே டேரக்டர் அம்மா பாட்ட படம் உடனே புதுசாக முடி போட்டு காட்டுறாங்க. என்ன குழப்பமா இருக்கு. பார்க்கலன்னு சொல்ல வரல, நான் பார்க்க மாட்டாங்க. பார்க்காம இருந்தால் அவங்க பார்க்கும்போது மட்டும்தான் பயம் இருக்குது. அவங்க என்னவா ஆவாங்க அப்படிங்கிற பயம் எனக்கு. இந்த மனநிலையோட நான் எடுத்துடணும். இப்போ லக்ஸரி இன்னும் அதிகமாக லக்ஸரி லைஃப்ல நான் போக வேண்டியது படத்தை எடுத்துடணும். இன்னும் நான் கம்ஃபர்ட் ஷோருக்குள்ள போக வேண்டியது படத்தை எடுத்துடணும். எனக்குள்ள ஏக்கமும் வலியும் பெயினும் அதிகமாக இருக்கும்போது படத்தை எடுத்துடணும். கலையாசனம் திவ்யா தோச்சாமே வந்து சார் நாங்கள் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன். அப்போ சினிமாத்தனம் இல்லாத நடிப்பே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க சினிமாத்தனத்தை தூக்கி போட்டு இந்த ஊர் மக்களுக்கு நீங்கள் என்னென்ன வேலை கொடுக்குறீங்களோ என்னென்ன மாதிரி நடிக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி நடிக்க வைக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவன் சினிமாவுக்கு போராடிட்டு இருக்கான். சினிமாவுக்கு அப்படிங்கும்போது அது எனக்கு சப்போர்ட் ஆகுது. அப்படி நம்பி வரக்கூடிய ஆட்கள் படத்தில் இருப்பாங்க. வணக்கம் மாரி செல்வராஜ் அவர்களே, வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் ஃபைனலாக உங்களை மீட் பண்ணுறது. உங்கள் படங்கள் தொடர்ச்சி எல்லாமே பார்த்துட்டு வரேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாழையுமே வந்து எனக்கு நீங்கள் மறக்கவே நினைக்கிறேன் உங்கள் தொகுப்பு இல்லையா, அது பேஸ் பண்ணி தான் அந்த கதை அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். நான் அதை படிச்சிருக்கேன், ஃபுல்லாக இன்னும் முடிக்கல, நடுவில் தான் இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரி எழுதுறதை பற்றி. இல்லை நான் முன்னாடியே படிச்சிருக்கேன், நேற்று மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுல வந்து டைரி எழுதுறதை பத்தி ஸ்டார்டிங்ல எழுதியிருப்பீங்க. அதாவது டைரி எழுதுறதே வந்து யாரும் படிக்கக்கூடாதுதான் எழுதுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா யாருமே படிக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் நம்ம ஆனஸ்டா எழுத ஆரம்பிப்போம்ல. ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம மட்டும்தான் இது. ஏன்னா அப்பதான் நம்ம ஃபுல்லா போர் பண்ணுவோம் நம்மளோட தாட்ஸ் எல்லாத்தையுமே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பர்சனலான ஸ்டோரியை நீங்க எல்லாருக்கும் ஒரு படமா எடுக்கும்போது ஆனஸ்டா எடுத்துருவோம் இதை ஃபுல்லா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சா? அந்த அந்த தைரியம் எங்க வந்துச்சு முதல்ல? அதான் 3 படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த படம் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் படமா எடுக்கல, 3 படம் பண்ணதுக்கு எடுத்தேன். ஃபர்ஸ்ட் படமா எடுத்தா இன்னும் கூட அதிகமாக எடுத்துப்பேன். ஆனஸ்டா நான் யாரை திரும்ப எடுத்திருந்தா அப்படிலாம் இல்லை. அதோட பாடுபொருள் என்ன, அது முதல்ல ஃபைனலி என்ன கன்வே ஆகணும்னு இருக்குல்ல. எல்லாரும் மனுஷங்க தானே, படம் பார்க்கணும் மனுஷங்க தானே, அதனால அவங்களுக்கு புரியும். நம்ம வந்து ரொம்ப ஓவரெல்லாம் அவனுச்சு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ரொம்ப பயந்து நம்ம ஒரு இடத்துல ஃபேக்காக போயிடுவோம். அவங்க இவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, அது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க அப்படிங்கிறத பயந்து நம்ம வாழ்ந்ததுக்கான தடயத்தை கூட நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஓகேவா, நம்ம ஏதாவது ஒரு தடயம் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டா பதிவு பண்ணிட வேண்டியதான். யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சும் பண்ணாமக்கு தான் ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, அதனால நான் வந்து அதை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதனால் அதை பற்றி எந்த ஒரு டவுட்டபுளும் இல்லை. எனக்கு என்ன பதிவு பண்ணு தோணுச்சோ அதை வாழையில் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இதை பற்றி பேசணும் ரொம்ப நாளாக உங்களுக்கு மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கும்ல. ஆனால் அதையும் தாண்டி இதை பேசணுமா அப்படின்ற ஒரு பயமும் இருந்திருக்கும்ல. அந்த முன்படம் பண்ணதுனால இந்த பயத்தை தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இதை வந்து நீங்கள் ஓப்பனாக ஆனஸ்டாக இதை பேசிதான் ஆகணும் அப்படின்ற எதனால் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுது முதல்ல? எதுக்கு படமாக எடுக்கணும்? அதான் சொல்கிறேன்ல, இப்போ எதுக்கு படமாக எடுக்கணும்லாம் தோணலை. இதை படம் எடுக்கணும், அவ்வளோதான். மெயின் ரீசன் வந்து ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய படம் எனக்கு கதை. உன்னை உழுக்கிற கதை எதுன்னு கேட்டால் அதுதான் அந்த கதை, வாழை. ஃபஸ்ட் நீங்கள் டேரக்டர் வந்து ஏதாவது கதை சொல்கிறா, உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லு, அதை தான் ஸ்கிரிப்ட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது கதையை சொன்னேன். அவள் பயங்கர ஷாக் ஆகிட்டாட்டு, இதெல்லாம் இப்படி கதை சொல்கிறா அப்படின்னா, இதுதான் சார் நீ உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட கதைனா இதுதான் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே. அப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா, நீ வந்து இது இப்போ உடனே எடுக்காத. உடனே எடுத்தால் உனக்கு வந்து நீ ஒரு சினிமா கற்றுக்கிட்டு கிராஃப்டாக ஒன்று ரெடியாகி சினிமாவில் நீ யாருன்னு சொன்னதுக்கப்புறம் கதையை எடுத்தால் இன்னும் வேல்யூ ஆகும். நான் 3 படம் எடுத்ததுக்கப்புறம் வாழை பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாளாக அந்த கதை எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இதாகிட்டு இருக்கு, வார்மிங் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நான் வந்து சரி ஓகே இப்போ எடுத்து அதே மாதிரி இந்த 3 படங்களும் மாரி செல்வராஜ் யாருங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கு. பரியர் பெருமாள், கர்ணன், மாமனெல்லாம் யார் இவன், ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப ஆனஸ்டாக சொல்ல ட்ரை பண்ணுறான், இந்த மாதிரி கதைகள் ஏன் திருப்பி வந்து மாரி செல்வராஜ் எடுக்கிறாப்புல, மாரி செல்வராஜுக்கு என்ன பிரச்சனை, மாரி செல்வராஜுக்கு நம்ம யார் அப்படிங்கிற கேள்வி வந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஒரு ஆன்சர் தான் வாழை. அப்படிங்கும்போது நான் வந்து அதை இப்போ எடுத்த கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எடுக்கப்பட்டிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் நான் யாருன்ற அந்த கேள்வியிலே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ கவுன்சிலிங், இந்த தெரப்பி, அதெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் சின்ன வயசு பருவத்தை தான் அவங்க கேட்பாங்க. சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வச்சு தான் அதில் ஒரு தியரியே சொல்லுவாங்கல்ல. சின்ன வயசில் நமக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நம்ம பிஹேவியர், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே மாற்றும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயத்தில் உங்களுக்கு பயம் இருக்குது, இப்போ மேடை பேச்சு உங்களுக்கு பயம் அப்படின்னா சின்ன வயசில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மிரள்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். மேபி பப்ளிக்காக பார்த்துட்டு இருப்பார், ஏதோ அந்த மாதிரி நடந்திருக்கும், அதனால உங்களுக்கு பயம் வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் சின்ன வயசு பருவத்தை நீங்கள் ஒரு ஆட்டோப்சி மாதிரி பண்ணி நீங்கள் மறுபடியும் அதை யோசிச்சு இவ்வளோ நாள் அதை பற்றி எழுதியிருந்திருக்கீங்கல்ல. அந்த ப்ராசஸில் உங்களுடைய சின்ன வயசு பருவத்துக்கிட்ட இருந்து உங்களை பற்றி என்ன கற்றுக்கிட்டீங்க? ஓகே, இதனால தான் நம்மளுக்கு இந்த விஷயங்கள், இதனால தான் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் பிடிச்சிருக்கு, படங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஏதாவது உங்களை பற்றி புரிதல் ஏதாவது வந்துச்சா இந்த கதை எழுதும்போது? என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்கிறது,
என்னோட துயரத்துக்கும் சமூகத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு இருக்குல்ல. நான் அப்போ நீங்கள் நினைக்கும் போது குறிப்பிட்ட ஆட்களாக பற்றி தெரியும் எனக்கு. ஒவ்வொரு கதைக்கும் பின்னாடியும் இந்த சமூகத்துக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறதான் மெயின். என்னை பற்றி புரிஞ்சுக்கிறது ஓகே. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளோட எல்லா பர்சனல் லைஃப்பில் நம்ம பண்ணுற தவறுகள், நமக்கு இழைக்கப்படுற அநீதி, இது எல்லாமே நாம செய்த ஒரு தவறால் அல்லது அடுத்த இன்னொரு தனி பர்சன், ஒரு சிங்கிள் பர்சன் செய்த தவறால் நடக்க நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, ஒவ்வொரு தனி மனுஷனுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது. சமூகத்தினோட வளர்ப்பு தான் அது தனி மனுஷன். சமூகத்தின் எதை பெருமையாக காட்டி, எதை அவமானமாக காட்டி, எதை இழிவாக காட்டி ஒரு சமூகம் ஒரு தனி மனுஷனை வளர்க்குதுங்க. அப்போ அந்த தனி மனுஷன் தான் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறுறான். அப்படிங்கும்போது அந்த என்னோட தனி மனித அனுபவத்தை வச்சு என்னோட இண்டிவிஜுவாலிட்டி அனுபவத்துக்கும் சமூகத்துக்கும் உள்ள தொடர்பை என்னோட புரிதல், சமூகத்தை என்னோட அனுபவத்தை வச்சு சமூகத்தை புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ணுறேன். அப்படி ஒரு படம் தான் வாழை. இப்போ உங்கள் கதையை தாண்டி, இது உங்கள் பர்சனல் கதைன்றதை தாண்டி நீங்கள் கிராஃப்டாக வந்து மக்கள் இதுலேருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது வாழையில் வந்து இந்த ஒரு விஷயங்கள் நான் புதுசாக என்னோட லைக் விஷுவல் லாங்குவேஜ் மாறி இருக்குது, சில விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், இதையும் உங்கள் நோட்டீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் வாழையில்? இப்படிலாம் பண்ணல நான். ஆனால் இதெல்லாம் சொல்கிறாங்க, உங்களோட சென்ஸ் மாதிரி இருக்குது, கிராஃப்ட் மாதிரி இருக்குது. உங்களோட கதை தான் தீர்மானிக்காத, நான் தீர்மானிக்க முடியாது. இந்த கதையை இப்படி தான் சொல்லணும், இந்த கதையோட நோக்கம் தான் தீர்மானிக்கும். ஃபிலிம் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து அந்த கதையை ஏன் சொல்லணும் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் முக்கியமானது. அப்படிங்கும்போது இந்த வாழைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அது பெட்டராக மொத்த 3 படத்துக்கும் பெட்டரான விஷுவல்ஸ் வந்திருக்கலாம், அது கம்மியான விஷுவல்ஸ் வந்திருக்கலாம். பட் அந்த நோக்கம் தான் அதோட டிசைட் பண்ணியிருக்கு. எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷுவல்ஸ் தான் எல்லாமே. அப்போ நான் அந்த கதையை நோக்கத்தின் அடிப்படையில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது இது என்ன நடந்தாலுமே படம் பார்க்க ஆடியன்ஸ் தான் அதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சு நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஏன்னா கதை தான் என்னோட முக்கியம். என்கிட்ட வந்து கதை தான் முக்கியமானது. என்னோட ஸ்பெஷல் அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன பையன் மூலமாக அதை சொல்லாமே நினச்சது இருக்குல்ல, அதுதான் என்னோட அதிகபட்ச. யாரும் இல்லை வேண்டாம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்டர் இல்லாமலே இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது இருக்குல்ல, அது என்கிட்ட தான் சவால். ஏன்னா உங்கள் விஷுவல் லாங்குவேஜுமே வந்து ஒரு படத்துக்கும் வந்து இவால்வ் ஆகிட்டே வரும். கதவு நிறைய வரும் இல்லையா? அந்த ட்ரெய்லர்லேயே கூட ஸ்டார்டிங்கில் கதவுக்கு இந்த பக்கம் இருப்பான், அப்புறம் பையன் இந்த பக்கமும் இருப்பான். ஸோ உங்கள் கதைகளில் கதவுன்றது, ஏன்னா அனிமல்ஸ் என்ன வச்சு என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் கதவுன்றது என்னது? அது என்ன, எதுக்கான மெட்டஃபர் அப்படின்னு? கதவு என் லைஃப்பில் முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். உள்ளேயும் வெளியும் நடக்கக்கூடிய கதை. எனக்கு வீட்டுக்குள்ளே வந்தால் கதை நடக்கும், நான் வெளியே வந்தால் கதை நடக்கும். இப்போ பெரும்பாலும் இந்த இன்டர்வல் பிளாக் கதவுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருப்பான். அவன் அடைப்பட்டுக்கிறப்ப கதவை போய் முட்டுவான், இன்டர்வல் பிளாக். கர்னலில் நிறைய கதவுகள் உடைக்கப்படும். அரசு வந்து கதவுல உடைச்சிட்டு உள்ளே போவோம். மாமனில் அப்பாவும் பையனும் கதவு உள்ள லாக் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, வெளியே வந்து கதவை டவுன் இடிப்பாங்க. பெரிய இது வாழையில் கதவு உள்ள அம்மா இருக்கா, பையன் வெளியே இருக்கான். அப்புறம் கதவு ஸ்டார்ட் பண்ணுறோம். உள்ள அம்மா வந்து பேசுகிறா, பையன் வெளியே வந்து பேசுகிறான். அப்போ பையன் உள்ளேருந்து பேசுகிறான், அம்மா வெளியே வந்து பேசுகிறா. அப்படின்னு கதவு வந்து எல்லா தனி மனுஷனுக்குள்ளேயும் கதைகளுமே கதவுக்கு உள்ள ஒரு கதை, கதவுக்கு வெளியே ஒரு கதை இருக்குது. எவ்ரி பர்சன் கதவுக்கு உள்ள கதையை சொல்லணுமா, கதவுக்கு வெளியே கதையை சொல்லணுமான்னு சொல்லி தான் நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கோம். கதவுக்கு வெளியே கதை ஈஸியாக சொல்லிடலாம், கதவுக்கு உள்ள கதையை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது கதவுக்கு உள்ள கதைக்கும் கதவுக்கு வெளியே கதைக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. சில நாள் கதவுக்கு வெளியே கதையை கதவுக்கு உள்ள கதை தீர்மானித்து அனுப்புது. வெளியே போய் இப்படி ஆக்ட் பண்ணு, வெளியே போய் இப்படி ஒரு காட்டு அப்படின்னு சொல்லி. அல்லது வெளியேருந்து கொண்டு வர ஒரு கதையை கதவுக்குள்ளே போய் நம்ம சரி பண்ணுறோம். 2 விஷயம் இருக்குது. எல்லா கதைகளும் உக்கிரம் அடைகிறது கதவுக்கு உள்ளே தான், கதவுக்கு வெளியே தான். அப்படிங்கிறது தான் அதுதான் கதவு தான் தீர்மானிக்குது. நீ என்னவா டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ வெளியே நம்ம பயங்கர ஆக்ரோஷமாக சண்டை போட்டு அந்த கதையை கதவை லாக் பண்ணிட்டு தனியாக உட்காந்தோம்னா நம்ம அதை ஸ்கூல் பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம், தப்பு பண்ணிட்டோமோ, பண்ணிடக்கூடாது அப்படின்னு இருப்போம். சில நேரத்தில் உள்டாவாக நடக்கும். உள்ள அப்படி யோசிச்சிட்டே இருப்போம், அவனை போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்துட்டு வெளியே போவோம். இப்போ கதவு தான் ஒரு சென்டர். ஓகே, உங்களோட தனிமைக்கும் இந்த சமூகத்துக்கும் இடையில என்ன இருக்குது? கதவு இருக்குது. நீ கதவை வந்துட்டு வெளியே வந்தால் அந்த சமூகத்தில் ஒரு அங்கம். கதவை வந்துட்டு உள்ளே போனால் உன் வாழ்க்கை தனி, உனக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு இடைவெளி வந்துடுது. அப்போது இந்த ரெண்டும் ஜாயிண்டில் இடையில ஒரு கதவு தான் இருக்குது. ஒன்று நீ திறக்கவே இருந்தால் சமூகம் உடச்சிட்டு உள்ளே வந்துடும். அங்கே நீ கதவை திறக்காமலும் வாழ முடியாது. இங்கே எத்தனை கூட நியூஸ் பார்த்தேன், 12 வருஷமாக அம்மாவும் பொண்ணும் கதவை திறக்காமலே உள்ளே வாழ்ந்ததாக நியூஸ் பார்த்தேன். அப்படி நீ வாழ்ந்த ஆரம்பிச்சுன்னா ஒரு நாள் கதவை உடச்சிட்டு சமூகம் உள்ள வந்துடும். இப்போ யார் கண்டுபிடிச்சா? சமூகம் தான் கண்டுபிடிச்சிச்சு. உடச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க, கேட்கவே இல்லை அவங்ககிட்ட. இப்போ சமூகத்துக்கு அவங்களுக்கும் கதை வந்துருச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லை அப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி. அப்போ கதவு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா கதைகளுக்கும் கதவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு தனி மனித கதையில் முக்கியமான அங்கமாக இருக்கிறது கதவு தான். அந்த கதவு தான் ஒரு தனி மனுஷனுக்கும் சமூகத்துக்குமான தொடர்பை தீர்மானிக்கிறது. அதுதான் இதோட மையம்.
இப்போ நீங்கள் அந்த சின்ன பசங்களை வச்சு பெரிய ஆக்டர்ஸ் இல்லாமல் நான் சின்ன பசங்களை வச்சு இந்த கதையை சொல்லுவேன் அப்படின்றது வாழையில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களே. எனக்கு அந்த படத்தில் வந்து உங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நடிக்க வச்சுருந்தீங்க இல்லையா? ஸோ பட் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த பசங்களை நீங்கள் வந்து ஒரு பெரிய பசங்களாவோ இல்லை வேற ஒரு ஆக்டரோ வச்சு நடிக்க வச்சிருக்கலாம். ஸோ அந்த பசங்களை நடிக்க வச்சது வந்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்க பட்சத்தில் கலையரசன் அவர்கள் அப்புறம் நிக்கிலா விமல் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸுமே இந்த மிக்ஸில் இருக்கணும் அப்படின்ட்டு ஏன் தோணுச்சு? அவங்களுமே நம்ம லைக் உங்கள் ஊருக்காரங்களே நடிக்க வச்சுருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. இல்லை, சில விஷயங்களுக்கு வந்து இப்போ நிக்கிலா விமல் இல்லாமல் அந்த மாதிரி அப்படி ஒரு தேவை இருக்குது. அதில் கதைக்குள்ளே ஒரு தேவை இருக்குது, அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி. வலுவான சில கதாபாத்திரங்கள் நம்ப தகுந்தமான வலுவான கதாபாத்திரங்கள் சில தேவைப்படுது. கதை மையக்கரு பசங்க தான், ஓகேவா? அவனுக்கு தான் மெயின். ஆனால் அவனை வழிநடத்துவதற்கு ஒரு முகம் தேவைப்படுது, ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. அந்த அடிப்படையில் சூஸ் பண்ணுறது தான் இது எல்லாமே. என்னன்னா முழுசாக நம்ம அப்படி போக முடியாது. சில விஷயங்கள் நமக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா நம்ம பண்ணுறது தான். நம்ம வந்து நிறைய ஃபுட்டு இருந்தால் கூட இது சாப்பிட்டாலே ஃபுட் ஆகும், மனசு நிறைய அடைஞ்சிடும். ஆனால் ஒரு கம்ப்ளீட்னஸ்க்கு நம்ம ஏதாவது ஒரு டேஸ்ட்டுக்காக ஒன்று சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இந்த கதைக்குள்ளே சில 4 கேரக்டர் தான் இருக்குது. திவ்யா துரைசாமி, கலையரசன், நிக்கிலா விமல் 3 பேர் தான் இருக்காங்க. ஜானகி அம்மா இருக்காங்க. அவங்க ரொம்ப பெரிய கர்ணன்ல நடிச்சிருக்காங்க, பையன் நடிச்சிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா இந்த கதையை ஆடியன்ஸ்ட்டை கடத்துவதுக்கு மட்டும் இல்லை, ஏதோ இது வந்து ஒரு சினிமான்னு ஒன்று இருக்குல்ல, சினிமாக்குள்ள ஒரு சினிமா அனுபவம் ஒன்று இருக்கு. இல்லை, நீங்கள் சினிமாத்தனமா யோசிச்சா அந்த பசங்களை வந்து மெனக்கிட தயாராக போயிடும். ஏன் பசங்கிட்ட போனோம்னா யாரும் மெனக்கிட மாட்டாங்களோ பயத்தை தான் போவாங்க. ஓகே, அப்படி யாரும் மெனக்கிட தயாராக்காங்களோ அவங்களையும் பயன்படுத்த தப்பு கிடையாதுல்ல. நீங்கள் சார் இந்த பசங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ நானும் பண்ணுறேன் சார், நீங்க என்ன சொன்னாலும் அந்த வேலையை நான் பார்க்கறேன் சார், உன் நடி வந்து நான் சொல்றான், அவன் நிராகரிக்க முடியாது. நான் அதை செய்ய மாட்டேன்னா ஊகார போய் பண்ணணும். கலையரசனோ திவ்யா துரைசாமியோ வந்து சார் நாங்கள் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன். சினிமாத்தனம் இல்லாத நடிப்பே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க சினிமாத்தனத்தை தூக்கி போட்டு இந்த ஊர் மக்களுக்கு நீங்கள் என்னென்ன வேலை கொடுக்குறீங்களோ, என்னென்ன மாதிரி நடிக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி நடிக்க வைங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவன் சினிமாவுக்கு போராடிட்டு இருக்கான். சினிமாவுக்கு அப்படிங்கும்போது அது எனக்கு சப்போர்ட் ஆகுது. அப்படி நம்பி வரக்கூடிய ஆட்கள் படத்தில் வைப்பாங்க. ஓகே, என்னை நம்பாம எங்களை அவங்க நான் நம்பி போனதே கிடையாது. என்னை இப்போ தனுஷ் சார், உதய் சார் எல்லாமே என்னை நம்பி கூப்பிட்டவங்க. உங்கள் கதைக்குள்ள நாங்கள் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால நான் அந்த கதைக்குள்ள அவங்க போய் சூஸ் பண்ணி ஒரு கதையை சொல்கிறேன். அந்த கதை அவங்க ஓகே ஆகிடுது. அதனால அந்த கதையை சும்மா சூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு படம் பண்ணுங்க சார்னு சொல்லி யாருமே கூப்பிட்டது கிடையாது. ஓகே, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க சார்னு கூப்பிடுவாங்க. படம் சொல்லுங்கன்னு சொல்லி படம் நடக்கலாம் வேறு நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு கதை சொல்லுங்க சார் அப்படி. உங்கள்கிட்ட ஏதாவது கதை இருந்தால் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை இருக்கான்னு கேட்டேன். என்கிட்ட கேட்ட எல்லா ஹீரோவுமே எனக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு கதை இருக்குது, அது உங்களால் உள்ளே வர முடியுமான்னு பார்க்கணுன்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு கதை சொல்லுவேன், அவங்க கேட்டுட்டு சார் இது நல்லா இருக்கு சார், நான் எனக்கு கரெக்டாக பண்ணிக்க தோணுது சார் உள்ளே வருவாங்க. அப்போ அங்கிட்ட சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணுவேன். பட் எனக்காச்சும் உங்களுக்கு ஒரு டெம்ப்டேஷன் வந்திருக்கு, அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு கதை எழுதுவோம் அப்படின்னு எனக்காச்சும் தோணிருக்கு உங்களுக்கு? இல்லை இல்லை, ஆனால் ஏன்னா ஆசை ஆர்வம் எது அதிகமாக இருக்குன்னா இந்த கதைக்குள்ள அவங்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கு. ஏன்னா கதை நம்ம ஆல்ரெடி இருக்கிறனால ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் நம்ம யோசிப்போம், இவங்க வந்தால் எப்படி இருக்கும், இவங்க வந்தால் எப்படி இருக்கும். இப்போ மாமன்னெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து வடிவேல் சார் நடிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு இருந்தது. அப்புறம் வடிவேல் சார் நடிப்பாருன்னு தெரியாது எனக்கு, வடிவேல் சார் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது தப்பு கிடையாதுல்ல. ஒரு எழுதும்போது ஒரு ஆக்டர் அவங்க வந்து நம்ம சொல்கிற மாதிரி கேட்டு நடிச்சா எப்படி இருக்கும். எல்லா கலைஞர்களுக்கும் இருக்கும்ல. இப்போ உங்கள் மனைவிக்கு உங்க மேலே இருக்கும், நம்ம ஹஸ்பண்ட் நம்ம சொன்னால் தான் கேட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லி. உங்களுக்கு வந்து மனைவி மேலே உங்களுக்கு இருக்கும், மனைவி. ஏன்னா அது விருப்பம். நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக, நம்ம நினச்ச மாதிரி ஒரு திரைக்கதை எழுதுவதற்காக, நம்ம நினச்ச மாதிரி ஒரு படம் எடுப்பதற்கு சில விஷயம் தேவைப்படும். அவங்களாம் வந்தாங்கன்னா பெட்ரு. இல்லைன்னா நம்ம வந்து நாம் அதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் கஷ்டப்பட்டு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கான கதைகளை தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய நீங்கள் என்னென்னலாம் தாண்டி வந்திருக்கீங்க, உங்களுடைய அவுட்லுக் ஆன் சினிமா எப்படி மாறி இருக்குன்றதை வச்சு தான் உங்கள் சின்ன வயசு அந்த கேரக்டரை திருப்பி கொண்டு வந்து அவர் தான் இப்போ உங்கள் உலகத்துக்கு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் உங்களுடைய சின்ன வயசு மாரி செல்வராஜுக்கு நீங்கள் படம் எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி படம்லாம் எடுப்பீங்களா? ஆமாம், இல்லை நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் இந்த மாதிரி படம்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்கல்ல, உங்களுக்கு என்ன மாதிரி படம் பிடிக்கணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் உங்களுக்கு அது எப்படி பண்ண முடியும்? அறிவு வளர்ந்துருக்குல்ல. நம்ம அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்துதான் இருக்கு. அதுக்கு அவங்க அம்மா அப்பா இருக்க மாட்டாங்களா என்ன? அவங்க உலகத்தில் அவங்க கவனிக்காமல் இருக்க விஷயத்த காட்டணும் நம்ம. ஓகே, அவங்களுக்குள்ள சில தயக்கங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். ஒரு படைப்புங்கிறது அதை அப்படியே அவங்க பிடிச்ச மாதிரி செய்யறது கிடையாது, இன்னொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி செய்யறதுக்கு படம் கிடையாது. நான் ஒரு படைப்பை நம்புறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நான் படம் எடுக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை நான் ஏற்படுத்தணும். உங்களுக்கு குழப்பம் தான். நம்ம எல்லாமே குழப்பி தான் எல்லா விஷயத்துலையும்
கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் உள்ள மனுஷன் கிடையவே கிடையாது. நம்ம இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக வச்சுருப்பீங்க, நான் ஒரு விஷயத்தில் கரெக்டாக வச்சுருப்பேன். இன்னொன்று வேறு மாதிரி நம்ம 2 பேருமே வைப்போம். அப்போ ஒரு படைப்புங்கிறது இந்த சமூகம் வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. அப்போ ஒரு படைப்புங்கிறது அந்த குழப்பத்துக்குள்ளே போய் அதை யோசிப்பதற்கு, அந்த குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிகளை உருவாக்கக்கூடிய படைப்பாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்போ குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பாடணும்னு அவசியமே கிடையாது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுனதே கிடையாது. இந்த குழந்தைங்க படம் பார்க்குறாங்கன்னா அவனுக்கு டீச் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஏதோ ஒன்று இது என்ன, இது ஏன் இந்த ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிப்பான்ல. அந்த விஷுவல்ஸ் வந்து அவனுக்கு வந்து நல்ல முறையில் வழிநடத்துவதற்கு உதவி செய்யும். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ வகையில் அவனுக்கு இது பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, அதாவது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறக்காக நான் வந்து பயங்கரமாக வந்து ஒன்று அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் நான் போக முடியாது. எனக்கு வந்து கதை வந்து எனக்கும் குழந்தைகளுக்கும் உரையாடல் தேவையே கிடையாது. ஒரு குழந்தை வந்து ஒரு டைரக்டர் உரையாட போது கிடையாது. ஆனால் அந்த அப்பாவுக்கும் அவன் பொண்ணுக்கும் உரையாடல் நடக்கும். இந்த படத்தை வச்சு 2 குழந்தையும் அப்பாவும் படம் பார்க்குறாங்கன்னா அந்த குழந்தை அப்பாட்ட கேட்கும்ல, என்னப்பா இது அப்படின்னு கேட்கும்ல. அப்போ அந்த அப்பா நியாயமான ஒரு பதில் சொல்லுவார்ல. அப்படி அப்பாக்களுக்கும் குழந்தைகளுக்கும் அல்லது அம்மாக்களுக்கும் குழந்தைகளுக்கும் அல்லது பெரிய சமூகத்துக்கும் அடுத்த சந்ததிக்கும் ஒரு உரையாடல் நிறுத்தக்கூடிய படைப்பாக இருந்தாலே அது பெட்டராகும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் நினச்சேன். இப்போ உங்களுக்கு நடந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் நடக்கலை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அது பாதிச்சிருக்கு. அண்ட் ஸோ இது உங்கள் கதை மட்டும் இல்லை என்னும்போது, இப்போ நீங்கள் இந்த படத்தை எடுத்துட்டு இப்போ இது சம்மந்தப்பட்ட உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை சம்மந்தப்பட்டவர்களோ வந்து உங்ககிட்ட வந்து அதை பார்த்துட்டோ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்களா, இல்லை இது ஏன் சொல்லணும் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட, இல்லை நீங்கள் அதை அவங்ககிட்ட காமிச்சிருக்கீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு கில்ட்டியாக வச்சு ஒரு மாதிரி இல்லை கில்ட்டியாக இருந்திருக்கா, லைக் ஐயோ நம்ம இதை காமிச்சிட்டோமே அதெல்லாம் வரதான் செய்யும். அப்படிலாம் கில்ட்டிலாம் ஆகாது. சிலவங்களுக்கு புரிஞ்சு எனக்கு பழக்கப்பட்ட ஆட்களுக்கு ஒரு தப்பாக கன்வே ஆகிருக்கும். அந்த பயம் பயம் இல்லை, அப்போ கன்வின்ஸ் பண்ணிவிடுவேன் நான். அதுவும் இல்லாமல் சினிமா போய் வந்து போனோம், போய் நேரில் போய் பார்த்து பேசி அது கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இது நடந்திருக்கு. என்னன்னா இது வந்து படம் முதல்ல பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தோணும், தனியாக அவங்களுக்கு. ஆனால் மக்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கப்போ அவங்க மாறிடுவாங்க. அப்படி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ எங்ககிட்ட நீங்கள் எதையும் ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை, இதனால தான் நான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் கிட்ட சொல்ல தேவையில்லை. பட் ஆனால் அவங்க அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ன போது உங்கள் மைண்டில் அதுவும் ஓடும் இல்லை, ஐயோ நம்ம இதை நினச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நீங்கள் எடுக்கும்போது சொல்கிறேன்ல, முழு படமாக பார்க்கும்போது கன்வின்ஸ் ஆகிடும். ஏன்னா வாழையை வந்து உங்கள் அப்பா அம்மா இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, இன்னும் பார்க்கலையா அவங்க? பார்க்கல. எந்த டேரக்டர் அம்மா பாட்ட படம் உடனே புதுசாக முடி போட்டு காட்டுறாங்க, இல்லை குழப்பமாக இருக்கு. பார்க்கலன்னு சொல்ல வரல, நான் பார்க்க மாட்டாங்க. பார்க்காம இருந்தால் அவங்க பார்க்கும்போது மட்டும்தான் பயம் இருக்குது, அவங்க என்னவா ஆவாங்க அப்படிங்கிற பயம் எனக்கு. February 22, 1999 அந்த நாள் 30 வருஷமாக வந்து உங்கள் மைண்ட்லேயே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. பட் இதை வந்து 4வது படமாக இப்போ தான் எடுக்கணும் அப்படின்றது ஏதாவது ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சா, இல்லை ஏதாவது ஒரு ஏன்னா இது நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டராக கூட எடுத்துருக்கலாம் உங்கள் கெரியரில், ஒரு 50வது படமோ 25வது படமோ கூட எடுத்துருந்துருக்கலாம். பட் இவ்வளோ சீக்கிரமாக இது எடுக்கணும், ஃபஸ்ட் படம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, ஓகே. பட் ஏன் 4வது படமாகவே இது அமைஞ்சிருச்சு? ஏன்னா மாமன்னன் நடக்கும்போதே நீங்கள் நடுவில் வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்போ ஏதோ உங்களுக்குள்ள ஒரு அவசரம் இருந்துச்சோ அப்படின்னு தோணுது எனக்கு. அவசரம்னா எல்லா கதையும் நான் யோசிக்கும் போது இந்த கதை உள்ளுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த தாக்கத்தோட தான் மற்ற கதையை நான் யோசிப்பேன், ஓகேவா. அப்போ இந்த கதையை வச்சுட்டு வந்து இல்லை, இந்த கதைக்குள்ளே வாழ்ந்த ஒரு பையன் தான் புதுசாக ஒன்று யோசிக்கிறான். இந்த கதைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இந்த கதைக்குள்ளேயே சிக்குண்டு இருக்கிற ஒரு மால் செல்வராஜ் தான் மற்ற கதைகள்லாம் யோசிச்சுட்டே வரான். அப்படிங்கும்போது இந்த கதை எப்படியா வெளியே வந்துட்டுனா கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகேவா. அப்போ மாமன்னன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டைரெக்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டோம். அப்போ இப்போ இந்த கதை சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சது. இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கதை போயிடுச்சு இல்லை, வெளியே வந்துடுச்சு இல்லை அப்படிங்கும்போது கதை எல்லாத்துக்கும் தெரியும்ல. இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் போது இப்போ நான் வேறு கதை யோசிக்கும் போது நான் வேறு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக யோசிக்கணும், ரிலீஃப் இருக்குது. ரிலீஃப் இருக்குது. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்மளை வந்து பிஸ்னஸ் எங்கேயோ கூட்டு போயிடும், நம்ம வந்து சினிமாவோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்குள்ளே இதை நம்ம எடுத்து முடிச்சிருவோம், ஏன்னா இப்போ நம்ம கையில் ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும்போது இதை எடுத்துருவோம் அப்படின்றதுனால தான் நீங்கள் டக்குன்னு எடுத்துட்டீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. எனக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் தோணல, லேட்டாக தான் எடுத்துக்கணும். நம்ம இந்த 3ஆவது படம் தான் 4ஆவது படம் தான் எடுத்துருக்கோம். அப்படி இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, என்னைய ரீஃப்ரெஷ் படிக்க வேண்டியது. 3 படம் நான் பண்ணிட்டேன்ல, 3 படமே எனக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கு, ஒரு டிபேட் கொடுத்துருக்கு, ஒரு பணம் பேர் புகழ்லாம் கொடுத்துருக்கு. இன்னும் தாமதம் ஆகக்கூடாது, இந்த மனநிலையோடு நான் எடுத்துடணும். இப்போ லக்ஸரி இன்னும் அதிகமாக லக்ஸரி லைஃப்ல நான் போக முடியாது படத்தை எடுத்துடணும். இன்னும் கம்ஃபர்ட் சோனுக்குள்ள போக முடியாது படத்தை எடுத்துடணும். எனக்குள்ளே ஏக்கமும் வலியும் பெயினும் அதிகமாக இருக்கும்போது இந்த படத்தை எடுத்துடணும் அப்படின்னு எடுக்கப்பட்டு தான் அந்த படம்.
எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க வந்து உங்க பர்சனலான உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு இந்த கதை எழுதிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு மேல உங்க கதைகள் எங்க இருந்து வரும் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு பயம் இருந்திருக்கா? இதுக்கு மேல நான் எங்க இருந்து கதை எடுப்பேன்? கதை நிறைய இருக்கு. நிறைய இருக்குன்னா நிறைய வாழ்க்கை இருக்கு. 30 வருஷம் வாழ்க்கை, 35 வருஷம். நான் வந்து லாஸ்டா சென்னை வந்ததுக்கு அப்புறமும் பெரிய வாழ்க்கை இருக்கு. இருக்கும்போதே பெரிய வாழ்க்கை இருக்கு. அதனால அப்படிலாம் கிடையாது. அப்போ நான் மட்டும் இல்லைல்ல, எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, என் நண்பன் இருக்கான், அவங்க கதைகளும் இருக்குல்ல. இல்ல படைப்புன்றது நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் வரணுமா? அப்படி கிடையாது. படைப்புங்கிறது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. முதல்ல ஒரு நண்பனுக்கும் உனக்கும் கதையை எடுப்பீங்க, ஒரு சமூகத்துக்கு உனக்குமான கதையை எடுப்பீங்க, ஒரு அப்பாவுக்கு உனக்குமான கதையை எடுப்பீங்க, அல்லது இன்னொரு அப்பாவுக்கு ஒரு பையன் கதை எடுப்பீங்க. இன்னொரு அப்பா இன்னொரு பையன் அப்படின்னா கூட உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அந்த அப்பாவும் பையன் நீங்க என்னவா பாத்தீங்கன்னு கதை. பர்சனல் ஒப்பீனியன் இல்லாம ஒரு கிரியேட்டர், ஒரு படைப்பாளி ஒரு கதையை உருவாக்கவே முடியாது. ஒரு கதையின் படியில் ஓவியத்தை கூட உருவாக்க முடியாது. ஒரு பூவை பார்த்துட்டு வந்து அவங்க ஒரு பெரிய கலைஞன், ஓவிய கலைஞன் வந்து இன்னும் வரைகிறான்னா அந்த பூவை அப்படியே வரைய மாட்டாங்க. அந்த பூவை பார்த்து உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அவன் அதை தான் பெயிண்ட் பண்ணுவான். அப்போ இதில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது இல்லை. இதுக்கு பூவை ஃபோட்டோ எடுத்து அவன் காட்டுறது கிடையாதுல்ல. அப்படியே ஃபோட்டோ எடுத்து காட்டினா கூட அந்த பூவை எனக்கு ஏன் ஃபோட்டோ எடுத்து தோணுச்சுன்னு இருக்குல்ல. இவ்வளோ பூ இருக்கும்போது நீ அந்த பூவை போய் ஃபோட்டோ எடுத்த, அப்போ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுது. எனக்கு அந்த பூ தான் பிடிச்சிருக்கு, நான் அந்த பூ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த பூ பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. அந்த பூ இனி வந்து எடுறான்னு சொல்லுது. ஏதோ பர்சனல் ஒப்பீனியன் வந்தது இல்லை. அதில் இப்போ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் நீடு இல்லாமல் ஒரு கதையை ஒரு படைப்பாளி சொல்லவே முடியாது. நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நான் சும்மா எடுக்குங்க அப்படின்னா கூட அது ஒரு நீட் இருக்குல்ல. இப்படி ஒன்று பண்ணால் இப்படி பயங்கரமாக கலெக்ட் ஆகணும்னு ஒரு நீட் இருக்குல்ல. பர்சனல் நீட் இல்லாமல் ஒரு கலைஞர் எடுக்கவே முடியாது. தனக்கு என்ன வேணும் இது மூலமா அப்படின்னு முடிவு பண்ணாமல் ஒரு படைப்பாளன் படமோ கவிதையோ கதையோ எதுவுமே எழுத முடியாது. எல்லாமே அவங்களோட நீட்டு தான் தீர்மானிக்குது. நீட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம், ஒப்பீனியனாகவும் இருக்கலாம், இல்லை கொஸ்டின் ரைஸ் கூட பண்ணலாம். நான் இப்படி ஒன்று பார்த்தேன், எனக்கு என்னென்னே தெரில, நீங்கள் சொல்லுங்க, அப்படி கூட இருக்கலாம். உங்கள் எல்லா படத்துலையுமே வந்து ஒரு இன்னசென்ஸ் இந்த உலகம் எப்படி ஒரு மாதிரி குலைக்குது, அதில் வரக்கூடிய கிரீஃப் அதுதான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். வாழையிலும் அதான் இல்லையா? உங்கள் சின்ன பேரோட இன்னசென்ஸ் எப்படி வந்து அவனை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அவனை குலைக்குது அப்படின்றது தான் கதை. இப்போ இதே தீம் உங்கள் படத்தில் நெக்ஸ்ட்டும் கண்டினியூ ஆகுமா? இப்போ பைசன்லையும் அதுதான் எடுக்கிறீங்களா? கண்டினியூ ஆனால் எனக்கு புரியல. தீம் கண்டினியூ ஆனால் என்ன பிரச்சனை? இப்போ வந்து ரஜினி சார், கமல் சார் சினிமாவில் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள ஒன்று கண்டுபிடிச்சி அதை நோக்கி அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டே போவாங்கல்ல. யாருமே மாற்றி பண்ணலையே. எல்லாருமே அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ, எது அதுக்குள்ளே இருந்து பயங்கரமாக அவங்களுக்கு அவங்களோட திறமையை, அவங்களோட எமோஷனலை, அவங்களோட சக்ஸஸை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ நான் எனக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு கதையை வெளியே எனக்கு ஈஸியாக தான் வெளியே சொல்லும் போது எனக்கு ஒரு கிராஃப்ட் பிடிப்படுது. நான் அந்த சமூகத்தை புரிஞ்சிக்க ரொம்ப ஈஸியாகுது எனக்கு. அப்படிங்கும்போது எனக்கு அந்த கதைகள் சொல்லும் போது அந்த கதைகள் சொல்லும் போது இன்னும் பலம் அதிகரிக்குது. எதை செய்யும் போது உன்னோட பலமும் உன்னோட உக்கிரமும் அதிகரிக்குதோ அதான் திருப்பி செஞ்சுட்டே இருப்பேன். அதான் இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுது? இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் அது நீ விஷயமா பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக படுது. ஒரு வாழ்க்கை அது நீ என்னதான் பண்ணாலும், நீ மீடியாவுக்காக நீ வேலை பார்த்தாலும் நீ யோசிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல. நீ எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல. என்னமா வெளிப்படணும்னு ஒரு ஆசை உனக்கு இருக்குல்ல. அவ்வளோதான். இன்னைக்கு இப்போ எடுப்பு இது ஒன்று வேலை கிடையாதுல்ல. இதுதான் உன் லைஃப் லாங் நிகழ்ப்பது கிடையாதுல்ல. உன் மண்டைக்குள்ள வேலை ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல. உனக்கு எது ரொம்ப சந்தோஷப்பாய்க்குது, எது ஒன்று ரொம்ப சந்தோஷப்படுத்துது, எது ஒன்று ரொம்ப அள வைக்குது, எது ரொம்ப கண்ணி வைக்குது, எதை செய்யும் போது நீ முழுமை அடையணும்னு ஒன்று இருக்குல்ல. எதையாவது ஒரு செய்யும் போது நம்ம முழுமை அடைவோம். ஒரு திருப்தி, முழுமையான திருப்தி இருக்கும். ஒரு முழுமையான ஒரு கண்ணீர் சிந்தி தீர்ப்போம். இல்லை முழுமையான ஒரு என்ன சொல்றது, ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை நம்மளை நம்மளை எதை யோசிக்கும் போது நாம் வந்து நம்மளை இன்னும் 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 மெருகேற்றிக்கிட்டே இருக்குமோ அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படிதான் என்னோட கதைகள். இப்போ வாழையிலிருந்து ஆடியன்ஸ் பார்க்குறவங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர் இதில் முதல்ல வாழை பார்க்குற எல்லாத்துக்கும் மாரி செல்வராஜன் ஒருத்தர் இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? வாழை பார்க்குற எவ்ரி ஆடியன்ஸுக்கும் மாரி செல்வராஜன் ஒருத்தர் இருக்கான்னு தெரியாமல் படத்தை பார்க்க போது கிடையாது. அதை நம்புறீங்களா நீங்கள்? ஆமாம், இந்த படம் மாரி செல்வராஜ் தான் பார்க்க வைப்போம் கண்டிப்பாக. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மாரி செல்வராஜை பற்றி உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்தில். ஓகேவா? நீ மாரி செல்வராஜை பற்றி இந்த 3 படங்களின் வழியாக அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவன் எடுத்த 3 படங்களின் வழியாக அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். மாரி செல்வராஜை பற்றி தெரியாத இன்னொன்று இருக்குது. அதை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு மாரி செல்வராஜை பற்றி ஒரு உண்மையான விஷயம் பிடிபடலாம், உங்கள் குழப்பங்கள் தீரலாம், அல்லது அதையும் கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் போகலாம். அது உங்கள் இஷ்டம், உங்கள் பாடு. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அதை சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகே, சரி. பார்க்க ஆர்வமாக இருக்குது. மிக நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.